இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட எனக்காக யாராவது ஏதாவது செய்ய மாட்டார்களா? எனக்கு உதவி வராதா? என்னுடைய காரியங்களை யாராவது பொறுப்பெடுத்து கொள்ள மாட்டார்களா? இந்த நாளிலே என்னுடைய வேலைகள், என்னுடைய குடும்பத்தில் இருக்க சூழ்நிலைகள் அனைத்தும் மாற்றப்படாதா என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, உனக்கான காரியம் அனைத்தும் செய்து முடிக்கப்படும். எதெல்லாம் செய்து முடிக்கணும்னு சொல்லி நீ எதிர்பார்க்கிறாயோ அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன். உன் பிரச்சனைகளை மாற்றுவேன், உன் கண்ணீர்களை துடைப்பேன். இந்த நாட்களில் நீ எதிர்பார்க்கிறதை உனக்கு கொடுப்பேன். நீ என்னெல்லாம் காரியத்தை எனக்கு செய்ய மாட்டார்களா என்று சொல்லி ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தாயோ அந்த காரியம் அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் என்று சொல்கிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, அவர் இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். உனக்கான காரியம் அனைத்தையும் செய்து முடிக்கும்படியாக எதெல்லாம் தடைப்பட்டு போனதோ அதையெல்லாம் அவர் செய்து முடிக்கப் போகிறார். உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டப் போகிறார். எதெல்லாம் கட்டி முடிக்கப்படாமல் கிடைக்கிறதோ அத்தனையும் அவர் கட்டி முடிக்கும்படியான காரியத்தை அவர் செயல்படுத்த போகிறார். உன் வேலையிலே எந்த காரியெல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறாயோ அதையெல்லாம் தேவன் இந்த நாளிலே செயல்படுத்த போகிறார். ஏன் கலங்கி தவிர்க்கீங்க? எனக்காக யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி நினைக்கிறீங்க இல்லையா? உலகத்தை படைத்தவர், உன்னை உருவாக்கினவர், உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கான காரியம் அனைத்தையும் அவர் செய்து முடிக்கப் போகிறார். பயப்படாதீங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. உடனடியான ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும். கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உம்முடைய பிரசன்னத்தினால் உம்முடைய பிள்ளைகளை மூடுங்க. ஆவியானவரே, இந்த வேளையில் எந்தெந்த பிள்ளைகள் உம்மை நோக்கி என் காரியம் நடக்காதா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் நீர் செய்து முடித்து கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அவருடைய கண்ணீரை துடைக்கிற தயவுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. என்னென்ன காரியங்கள் பொருத்தனையோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்திலெல்லாம் ஆண்டவரே நீ முற்றிலுமாய் செய்து முடித்து அவர்களை கனப்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எல்லா வித வியாதிகளையும் விட்டு விளக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்டிலுடைய வியாதிகளெல்லாம் விலக்கி ஆண்டவரே அவர்களுக்காக யாவையும் செய்து முடிங்க. இந்த நாளில் பிறந்த நாளை, திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. நான் உன்னில் மகிமைப்படுவேன் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாளில் நீர் அவர்களுக்குள்ளாக இருந்து மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.